ரிஷிவந்தியம் பாமக வேட்பாளர் செலேனி ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அதிலும் நான் கேட்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன், பெண்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன், பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்களியுங்கள், எங்கள் கூட்டணிக்கு வாக்களியுங்கள், ரிஷிவந்தியத்திலே மாம்பழத்திற்கு வாக்களியுங்கள். காரணம், இந்த 5 ஆண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாலியல் வன்கொடுமை என்றால் உங்களுக்கு தெரியும், கெடுத்து பெண்களை எத்தனையோ பெண்களை கெடுத்து கொலை செய்கின்ற இந்த கேடுகட்ட திமுகவை துரத்தி அடிக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்களுடைய கடமையா நான் பார்க்கிறேன். ஏமா, நானும் 3 பிள்ளைகளை பெற்ற மகள்களை பெற்ற 3 பெண்களை பெற்ற அப்பா. தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போன மாசம் 2.5 வயசு குழந்தைய திமுகவுடைய மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி அந்த குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிருக்கிறார் போதையில. போன மாசம் மதுராந்தகத்தில் 14 வயசு குழந்தைய 2 பேரு போதையில கஞ்சாவில அந்த குழந்தைய கெடுத்து. போன மாசம் திருநெல்வேலியில 12வது படிக்கிற பெண் ஒரு நாள் காணல, என்னன்னா அந்த பெண்ணை கெடுத்து கொலை செய்திருக்கின்றார்கள். இந்த மனித மிருகம் போதையில. 6 மாதத்துக்கு முன்பு கும்மிடி பூண்டியில 8 வயசு குழந்தை, 8 வயசு இந்த குழந்தைய 3 மணி நேரம் காணோம். பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது, எங்கன்னு தேடுறாங்க, அப்பா அம்மா கண்டுபிடிக்க முடியல. 3 மணி நேரம் கழிச்சு ரத்த காயத்தோட வருது. ஒரு கொடூர கஞ்சா அடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய கெடுத்துட்டான்.